சொல்லுங்க. இல்ல என்ன ரீசன்னால இந்த டிக்ளனேஷன் பண்றோம்? இதை எதுக்கு ஏன்னா யூஸ் பண்றோம்னா, why do we use n declination? சில masculine noun இருக்குல்ல ம். ஜெர்மன்ல, சோ அது வந்து வீக்கா இருக்கும். நான் இப்ப கிளாஸ்ல இருக்கேன், அப்பா ஓகேண்ணா. சில ஜெர்மன்ல வந்துட்டு வீக்கா இருக்கும். அதனால நம்ம இந்த அக்குசாட்டிவ், டாட்டிவ், ஜெனிட்டிவ் அவங்களுக்குலாம் நம்ம எக்ஸ்ட்ரா என் இஎன் போட்டு சேர்க்கணும். இது ஜெர்மனோட ரூல். நாம எதுவும் மாற்ற முடியாது. இதுக்கு நவுனுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் ஃபார்ம் மேஸ்லின்ல. எதுக்கு வீக் நவுனுக்கு யூஸ் தென்னு போட்டா அதோட கேஸே மாறுற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வருதே. எதுக்கு? இப்ப தெர் ஸ்டூடெண்ட்டுக்கு பதிலா தென் ஸ்டூடெண்ட்னு யூஸ் பண்ணணும் என் இது எப்படி டிக்ளனேஷன். நீங்க அக்குசாட்டிவ்ல தர் தென்னா சேஞ்ச் பண்றீங்கல்ல, அதுதான் அந்த அது ஒரு ரூல் கன்ஃபியூஷன். தானே நம்ம படிக்கிறோம். தர்ர வந்து தென்னா ஆமா. சேஞ்ச் சேம். அத வந்து வீக் நவுன்னு சொல்லி சில வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. சோ அதுக்கு வந்து அவங்க தென் ஸ்டூடெண்ட்டன் அப்படின்னு சொல்றாங்க. சோ தேர் ஸ்டூடெண்ட்டுக்கும் தென் ஸ்டூடெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ப்ரீவியஸா எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் படி கேஸ் தான் வித்தியாசம் ஆகும். அக்குசாட்டிவ் கேஸ் அப்படின்னுவேன். ம். அது மேக்ஸ்கிளீன்ல தென்னு மட்டும் அதுக்கு சொல்லுவோம். ம். அதுக்கப்புறம் அதே தென்னு வந்துட்டு டாட்டியோட ப்ளூரல்ல வரும். ம். அப்படிதான். சோ இது ஜஸ்ட் அவங்க குடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில மேஸ்லின் நவுனுக்கு வந்துட்டு வீக்கா சிலதெல்லாம் இருக்கும். இது ஜெர்மன் ரூல் படி அவங்க ஜஸ்ட் குடுத்திருக்காங்க, தெரிஞ்சுக்கணும். சம்க்குலாம் வந்து தென் ஸ்டூடெண்ட் தான் நீங்க படிச்சிருப்பீங்க. இப்போ ஃபார் தேர் ஸ்டூடெண்ட்னா நம்ம வெறும் ஸ்டூடெண்ட் சொல்லுவோம். தென் ஸ்டூடெண்ட்னா ஒரு 4-5 பேர் இருக்கவங்கள நம்ம ஸ்டூடெண்ட்னு எஸ் ஆட் பண்ணுவோம் இல்லையா? ம். சேம் ரூல் தான். அந்த இஎன் எதுக்கு ஆட் பண்றாங்கன்னா, அதுக்கு நேம் வந்து என் டிக்ளனேஷன் சொல்றாங்க. எதனால அது வருது, எக்ஸ்ட்ரா என் எதுக்கு சேர்க்கிறோம், இஎன் எதுக்கு சேர்க்கிறோம்ன்றத அதை சொல்லியிருக்காங்க. என் டிக்ளனேஷனாலதான் அது இஎன்னும் என்னும் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்கிறோம் இந்த வார்த்தைக்கு. ஓகே. ஓகே. ரூல்ல வந்து நாமினாட்டிவ் மட்டும் நார்மலா இருக்கும். அக்குசாட்டிவ், டாட்டிவ், கெனிட்டிவ் வந்து எப்போதும் என் இஎன் வந்து ஆட் ஆகும். அப்ப நாமினாட்டிவ்ல தர் ஸ்டூடெண்ட் சொன்னா அது நார்மல். ஓகேங்களா? இப்ப அக்குசாட்டிவ்ல இஸ் தேயர் தென் ஸ்டூடெண்டன். அப்ப டைரக்டா தான் நம்ம ஆப்ஜெக்ட் சேம் ரூல் தான். அக்குசாட்டிவ் நம்ம எப்படி ஃபாலோ பண்ணமோ அதே சேம் ரூல் தான். இங்க தென்னு நம்ம யூஸ் பண்றப்ப இங்க இஎன் யூஸ் பண்ணுவோம். அவ்வளவுதான். டைரக்ட் ஆப்ஜெக்ட் எழுதுறோம். டாட்டிவ்ல ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் ஹெல்ப் தெம் ஸ்டூடெண்டன். அப்ப டாட்டிவ்லயும் இஎன் ஆட் பண்ணும். ஈஷ் இது எதுக்குமே இது பண்ண மாட்டோம். ஜஸ்ட் நீங்க படிக்கும் போது ஸ்டூடெண்டன் யூஸ் பண்ணும். இப்போ டாட்டிவ்ல இஎன். கெனிட்டிவ்ல த ஸ்டூடெண்டன் இஎன். சில இதெல்லாம் கெனிட்டிவ் டாட்டிவ் இந்த மாதிரி படிக்கிறப்போ அவங்க வீக் நவுன்ஸ்க்கு இந்த மாதிரி இஎன் ஆட் பண்ணியிருப்பாங்க. சம்டைம் இங்க தெஸ் ஸ்டூடெண்ட்னு எழுதியிருப்போம். ஓகே, இது வந்து கெனிட்டிவ் சென்டென்ஸ். ஆனா இங்க இஎன் இருக்கும் சில மாஸ்குலின் நவுனுக்கு. அப்ப பாக்குறப்ப ஓகே, இது என் டிக்ளனேஷன் ஆட் பண்ணிருக்காங்க. ஒன்லி நாமினாட்டிக் மட்டும் தான் நார்மல், மீதி எல்லாத்துக்கும் இஎன் ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு இருக்கும். ஒன்லி மாஸ்குலினுக்கு மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். புரியுதுங்களா? எப்போ இதை யூஸ் பண்ணுவாங்கன்னா ஐடென்டிபிகேஷன் மெத்தட்காக. இப்ப மாஸ்லின் நவுன் எண்ட் வந்து ஈல முடியுதுன்னா மோஸ்ட்லி வந்து அது என் டிக்ளனேஷன் சொல்லுவோம். நீங்க ஆல்ரெடி எல்லாமே பார்த்ததுதான். அதுக்கு பேரு என் டிக்ளனேஷன் இன்னும் தெரிஞ்சிருக்காது. அந்த என் டிக்ளனேஷன் இதுதான். ஃபார் எக்ஸாம்பிள், ஆல்ரெடி தேர் குந்தன் உங்களுக்கு தெரியும். குண்ட குந்தனா என்னது? குண்ட. கஸ்டமர். ஆஹ் அப்போ இத தென் குந்தன் எழுதுற. தென் குந்தன். சோ இந்த வார்த்தை நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க, இந்த வார்த்தையும் ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. இங்க இஎன் ஏன் வருதுன்றது என் டிக்ளினேஷன் சொல்லுவோம். அவ்வளவுதான். முன்னாடி நார்மலா இத வந்துட்டு நம்ம அந்த அக்குசாட்டி கேசஸ்க்கு ஏத்த மாதிரி ஆர்டிகல் போட்டு சேஞ்ச் பண்ணி எழுதுவோம். ஆமா. இது நார்மலா நமக்கு தெரிஞ்ச விஷயம். அந்த தெரிஞ்ச விஷயத்துக்கு அதுக்கு பேர் வந்து என் டிக்ளனேஷன். அவ்வளவுதான். இந்த நேம் உங்களுக்கு தெரியாது. அது எப்படி வருது இந்த இஎன்ன்றதை தான் நம்ம சும்மா பாக்குறோம், ஒரு ஓவர் வியூக்கு. அப்ப நாமினாட்டில வரலப்ப அது நார்மலா வரும். மீதி அக்குசாட்டிவ் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நம்ம இஎன் ஆட் பண்ணிருப்போம். ஆல்ரெடி இஎன் ஆட் பண்ணிலாம் எழுதுவோம். இந்த கேசஸ் மாறுறப்ப மாத்தி எழுதுவோம். அது இப்ப இதுல வரும். அதை தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். இதுக்கு நேம் வந்து என் டிக்ளனேஷன். அப்ப மாஸ்லின் நவுன் எண்ட் ஈல தேர் குந்த, தேர் கொலிக, தேர் யுங்க. அப்ப அதை நம்ம எழுதுறப்ப எல்லாத்துக்கும் தென் குந்தன், தென் கொலீகன், தென் யுங்கன்.
புரியுதுங்களா? இது தென் சொல்லும்போது நீங்க அது அக்குசாட்டிவ் எழுதிருவோம். ம். டாட்டிக் எழுதும்போது அதேதான். டாட்டில எழுதுறப்ப இது வெறும் நம்ம மாஸ்குலின்க்கு மட்டும் தான் யூஸ் பண்றோம். அப்ப டாட்டில எழுதுறப்பயும் இந்த ஈஎன்ன ஆட் பண்ணி எழுதுவோம். அப்படி அந்த ஸோ வார்த்தை நீங்க ஆர்டிகல் மட்டும் பார்த்தீங்கன்னா, அது சேஞ்ச் என் ஆகும். ஆமா. ஆர்டிகிள் நம்ம இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் தெம்மு தான் யூஸ் பண்ணுவேன் மாஸ்குலின்க்கு, கெனிட்டிவ்க்கு இல்லையா? சாரி ம். டாட்டிவ்க்கு. டாட்டிவ்க்கு சேஞ்ச் கெனிட்டிவ்க்கு வந்து நான் டெஸ் தான் யூஸ் டெஸ் பண்ணுவேன். யூஸ் ஆனா பண்ணுவோம். நான் போடுற நவுன் கூட இஎன் ஆட் பண்ணுவேன். அப்படி தென் இஎன் ஆட் பண்ணி நீங்க பார்த்தீங்கன்னா, அததான் நம்ம என் டிக்ளினேஷன் சொல்லுவோம். ஓகே. கிளியரா? விஜயா? எஸ் மேம். ம். ஓகே. இதை இப்படிதான் சொல்லுவாங்க. என் டிக்ளினேஷன்னா சில மாஸ்குலின் வந்து நவுனு வந்து ஜெர்மன்ல வந்து வீக்கா வந்து இருக்கும். சோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாமினாட்டிவ தவிர்த்து மீதில இருக்க காசஸ்ல என் இல்ல இஎன் சேர்ப்பாங்க. அதுதான் என் டிக்ளனேஷன் சொல்லுவாங்க. அந்த இஎன் சேர்க்கறதுனால. ஓகேங்களா? சோ அதுக்கு தான் தேர் ஸ்டூடெண்ட், தென் ஸ்டூடெண்ட், தேர் இவங்க அது எதுக்கெல்லாம் சேஞ்ச் ஆகும். நாமினாட்டிவ்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல. பட் அக்குசாட்டிவ், டாட்டிவ், கெனிட்டிவ் வரப்ப என்இஎன் ஆட் ஆகும். இப்ப நான் உனக்கு கொடுக்குறேன் அது பண்ணுங்க. புரியுதா? இன்னும் கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்கீங்களா? ஸோ இது ஸ்பெசிஃபிக்கான நவுன்ஸ்க்கு அப்படின்னும் போது அது நம்ம மக்கப் தான் பண்ணணும். ஆமா அது ஆமா. மேபி அது இஷ்சேயா ஸ்டூடெண்ட் இதை ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ ஃபில் இன் த கரெக்ட் ஃபார்ம். என் இல்லை இஎன். என்ன வரும் ஆன்சர்? இஷ் தென் ஸ்டூடெண்டன் தே ஆர் இவங்க. இஷ்சேயா தென் ஸ்டூடெண்டன். விஜயா செகண்ட் சொல்லு. இஸ் ஹெல்பர் தென் ஸ்டூடெண்டவா ஸ்டூடெண்டனா? ஸ்டூடெண்டன். ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்டன். ஓகே. விஜயா? இஸ் ஹெல்பர் இஷ்டா. தென் யுங்கன். தென் இவங்கனா? ஹெல்ப் வந்து டாட்டிவ். டாட்டிவ் தானே? அப்போ தெம் டாட்டிவ். தெம் யுங்கன். தெம். ஓகே. நெக்ஸ்ட் தஸ், ஆட்டோ, டெஸ். ஓகே, நானே ஆன்சர் எழுதிட்டேன். Thus auto east. Okay, wait, I will give number. Thus auto, their colleague. Their colleague east Noy. என்ன வரும்? This auto ம், this auto this colleague ம். is Noya. colleague east This Noy. colleague is Yes. Noya. Good. இது ஒன்லி மாஸ்குலினுக்கு தான் வரும். ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. Okay. So next grammar relative sets. So ஏன் மாஸ்குலின் மட்டும் அந்த நவுன் வருது? எனி ஐடியா? ஃபெமினினுக்கு ஆல்ரெடி நம்ம இஎன் தான் முன்னாடி போடுவோமே.
போடுவோம் இஎன் தான் ஆ. போடுவோம். ஏன்னா என் டிக்ளனேஷன்ன்றது வந்து ஒரு வீக் மேஸ்லின் நவுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஜெர்மன்ல வீக் நவுன்ஸ்லாம் மோஸ்ட்லி எதெல்லாம் வருதோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ் ரிலேட்டடா, அனிமல்ஸ் ரிலேட்டடா, ப்ரொஃபஷன்ஸ் ரிலேட்டடா பேசுறது. ஓகே, இது எல்லாமே வந்து மோஸ்ட்லி வீக் நவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஸ்பெஷல் ரூல் பார்த்தா மேஸ்லின் நவுனுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபெமினின் நாய்டர் நவுனுக்குலாம் ஆல்ரெடி ஸ்ட்ராங் எண்டிங் இருக்கு. மாஸ்லினுக்கு ஸ்ட்ராங் எண்டிங் இல்ல. அதனால புரியுதுங்களா? ஓகே. யா. என் டிக்ளனேஷன் ஸ்பெஷல் ரூல் ஃபார் மேஸ்லின் நவுன் மட்டும்தான். ஒன்லி மேஸ்லின் நவுனுக்கு. ஃபெமினியனுக்கோ நாய்டருக்கோ வராது. ஏன்னா ஆல்ரெடி அதுக்கு ஸ்ட்ராங் எண்டிங் இருக்கு. ஓகே. ஸோ ஒன்லி மேஸ்லின் நவுனுக்கு நீட் எக்ஸ்ட்ரா எண்டிங். என்ன இஎன் ஒரு ரீசன். நெக்ஸ்ட் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலாவே வீக் டிக்ளனேஷனுக்கு மோஸ்ட்லி மேஸ்லின் தான் இருந்துச்சு ஆல்ரெடி அவங்க ரூல்ஸ்லே. ஓகேங்களா? ஹிஸ்டாரிக்கலாவே அதை அப்படியே இப்பயும் வந்து ஃபாலோ பண்றாங்க. ஓகே, அதனால இந்த வீக் டெக்ளனேஷன்ஸ்க்கு இதே கிராமர் ரூல் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இதோட என் டெக்ளனேஷனோட பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா ரூட் பிளஸ் என். இந்த பேட்டர்ன் வந்து ஒன்லி மேஸ்லின் நவுனுக்கு மட்டுமே ஃபிட் ஆகும். அதனால தான் தேர் இவங்க ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்தாங்கன்னா தென் இவங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபெமினியன் நாய்டர் எல்லாம் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகவே எதுவுமே கிடையாது, அப்படியே தான் இருக்கும். ஓகே, ஸோ என் டிக்ளனேஷனா ஒன்லி மேஸ்லின் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி யாருக்கு யூஸ் பண்ணோம்னா பர்சன் பத்தி ஒரு அனிமல் பத்தி பேசுறப்ப யூஸ் பண்ணுவாங்க. அதர் ஜெண்டருக்கு நம்ம எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, ஃபெமினியன் நவுனுக்கு நோ எண்டிங் சேஞ்ச், நாய்ட்ரமுக்கு நோ எண்டிங் சேஞ்ச். ஒன்லி மேஸ்லினுக்கு மட்டும்தான் என் டிக்ளனேஷன் யூஸ் பண்ணும். கிளியரா? கிளியர். For 2 minutes. Whatever. Okay. So relative sets. Any idea? Relative sets. Relative sets. ஸோ ஒரு நவுன் இருக்குன்னா ஓகேங்களா, ஒரு டீட்டெயில் இல்ல ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ற சென்டென்ஸ் தான் வந்து ரிலேட்டிவ் சாட்ஸ். கிளியரா? ரிலேட்டிவ் சாட்ஸ்ன்றது ஒரு நவுனுக்கு டீட்டெயில் ஆர் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறது. ஸோ இட் ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் ரிலேட்டிவ் ப்ரொனோமன் சொல்லுவோம். ரிலேட்டிவ் ப்ரொனோமன். அப்போ ரிலேட்டிவ் சார்ட்ஸ் எப்படி இருக்கும்? என்ன டிஃப்ரெண்ட் ரிலேட்டிவ் சார்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ் ப்ரொனோமன்னா என்ன? புரியுதா? ரிலேட்டிவ் சார்ட்ஸ்னா என்ன சொல்லிருந்தேன்? ஒரு நவுனுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கிற சைடோட சென்டென்ஸ் தான் வந்துட்டு ரிலேட்டிவ் சார்ட்ஸ். ஓகே, இட்ஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் ரிலேட்டிவ் ப்ரொனோமன். The relative sets always start with relative pronoun.
அப்ப நவுனுக்கு பதிலா டீட்டெயிலா ஒரு சொல்லும் சென்டென்ஸை யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் there, one, there, dot, state, east, mind, chef. அப்ப ரிலேட்டிவ் ப்ரொனோமன் டேபிள் வந்து தெரியணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ரிலேட்டிவ் ப்ரொனோமன் தெரியணும். ரிலேட்டிவ் ஸ்டாட்ஸ்ன்றது ஒரு நவுனோட டீட்டெயில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது. அந்த ரிலேட்டிவ் ஸ்டாட்ஸை எப்படி வந்து நம்ம சென்டென்ஸை யூஸ் பண்ணுவோம்னா ஸ்டார்டிங்கே வந்து ரிலேட்டிவ் ப்ரொனோமன் இருக்கு. அப்ப ரிலேட்டிவ் ப்ரொனோமன்னா என்ன? அதுக்கு ஆர்டிகல்ஸ் இருக்கு. நாம வச்சுக்கணும். எப்படி நீங்க வந்துட்டு அக்குசாட்டிவ் டாட்டிவ்லாம் பார்த்தோமோ சேம். ஓகே, ரிலேட்டிவ் ப்ரொனோமன் இதே சேம் காசஸ் நாமினாட்டிவ், அக்குசாட்டிவ், டாட்டிவ், கெனிட்டிவ். ஸோ சேம் ஹியர் masculine, feminine, நாய்ட்ரும், ப்ளூரல். அப்ப நாமினாட்டிவ் masculine there, ஃபெமினின்க்கு தி, நாய்ட்ரும்க்கு தஸ் அண்ட் தீக்கு ப்ளூரல். ஓகே, ஃபார் அக்குசாட்டிவ் தென், ஃபார் டாட்டிவ் தெம். ஆனா கெனிட்டிவ் வரப்ப தெஸ்ஸன். ஓகே, இதுதான் ரிலேட்டிவ் ப்ரொனோமன். கெனிட்டிவ்ல சேஞ்ச் ஆகும். சேம் அதே ஃபெமினியன் அக்குசாட்டிவ்ல தி, இங்க தர், இங்க தெரான், தெரன். ஓகே, தென் நாய்ட்ரும் சேம் தஸ், ஹியர் தஸ், தெம், தெஸ்ஸன். ப்ளூரலுக்கு தி, தி, தெனன், தெரன். அப்ப எப்படி சூஸ் பண்றது நம்ம? ஹவு டு சூஸ் த கரெக்ட் ரிலேட்டிவ் ப்ரொனோமன்? ஸோ லுக் அட் த நவுன் பிஃபோர் த கமா. ஒரு நவுன் ஒரு சென்டென்ஸ்ல எழுதுறப்போ ஓகே பிஃபோர் த கமா, அப்ப அது ஜெண்டர் மேலா ஃபீமேலா, ஓகே ஃபெமினியன் masculine, ஃபெமினின், நாய்ட்ரும் ஆர் ப்ளூரல். ஃபர்ஸ்ட் ரூல். ஓகே, how to choose correct relative pronoun. So first step, look at noun. So before the comma, if you're writing any before the comma, you just check gender first things. Okay, whether male, masculine, feminine, neutrum or plural. Okay, next steps to look at the rule of noun inside the relative sets. அப்போ ரூல் ஆஃப் த நவுன்னா வெதர் அதுதான் நாமினாட்டிவா, அக்குசாட்டிவா, டாட்டிவா, கெனிட்டிவா. ஓகே, ரூல் ஆஃப் நவுன். நெக்ஸ்ட் நம்ம அந்த டேபிள் யூஸ் பண்ண இல்லையா, அதை செக் பண்ணணும். அப்ப என்ன எழுதணும்? தர்ரு, தீயா, தஸ்ஸா, தென்னா, தெம்மா இல்ல தெரானா. அப்ப ரிலேட்டிவ் ஸ்டாட்ஸ்னா ஒண்ணும் இல்ல, ஆல்ரெடி படிச்ச விஷயம் தான் வரும். எக்ஸ்ட்ரா கெனிட்டிவ் கேஸ் யூஸ் பண்றப்ப இந்த தெரான், தெஸ்ஸான் இதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஒரு சென்டென்ஸ் அந்த மாதிரி தெரான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்ப அந்த சென்டென்ஸ் வந்து என்னது? ரிலேட்டிவ் ஸ்டாட்ஸ். கிளியரா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்டென்ஸ் வந்து எழுதுறோம். இப்போ பூ எழுதுறேன், பூ கொஷின்ஸ். சோ இதுக்கு தர், தி, தஸ் கேட்கலாம். பூம் எழுதுறேன், தென், தி, தஸ். இப்ப நான் ஹூன்னு கேட்கிறப்போ ஒரு நவுன் யூஸ் பண்றேன்னா நான் ஆர்டிக்கல் இதை யூஸ் பண்ணுவேன். ஹூம், மிட், வெம் அப்படின்னு கேட்கிறப்ப எழுதுவேன். திரும்ப டு ஹூம்னாலும் அந்த தெம், தர், தன் எழுதுவேன். ஆனா ஊஸ்ன்னு வருது இல்லையா, இது வந்து கெனிட்டிவ் கேஸ். அப்ப இந்த ஊஸ் வரப்ப நான் தேசன், தெசன் இல்ல தெரான் தான் எழுதுவேன். புரியுதா சொல்றது? ரிலேட்டிவ் ஸ்டாட்ஸ்னா என்னன்னு? ஓகே. ரிலேட்டிவ் ஸ்டாட்ஸ்ன்றது ஒண்ணும் இல்ல, ரொம்ப ஈஸி தான். சோ ஃபர்ஸ்ட் வந்து ரிலேட்டிவ் ஸ்டாட்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் நம்ம
எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ குடுப்போம். இப்போ நார்மலா நம்ம ஒரு சென்டென்ஸ் வந்து நான் எழுத சொல்றேன்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ஹவுஸ் சான்ஸ் எழுதுவோம். ஒரு நேபன் சான்ஸ் கன்டினியூவா எழுதுவோம். ஓகேவா? சில சென்டென்ஸ்லாம் கமா போட்டு சம்மந்தமே இல்லாம நடுவுலயே தெர் மான், தெர் டோட், தெர் தி ஃப்ராவோ அப்படின்னு வரும். அது வந்துன்னா அதான் ரிலேட்டிவ் சாட்ஸ். சென்டென்ஸே அப்படிதான் இருக்கும். நார்மலா நம்ம எழுதுற ஹவுஸ் சான்ஸ், நேபன் சாட்ஸ் மாதிரி இருக்காது. ஓகே. சோ ஃபார் எக்ஸாம்பிள் த மேன் ஹூ இஸ் ஸ்டாண்டிங் தேர் அப்படின்னு கேட்கறதுக்கு இதுல வந்துட்டு நம்ம அந்த தேர் மன் கமா போட்டுட்டு திரும்பவும் நான் ரிலேட்டிவ் சாட்ஸ் எழுதுவேன். தேர் டோட் இதுல எங்கேயாவது நான் வந்து சென்டென்ஸ் நான் சொல்லி கொடுத்தேன்ல ஹவுஸ் சாட்ஸ் நேபன் சாட்ஸ் அந்த மாதிரி இருக்கா? சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாமே ஆர்டிக்கலை பேஸ் பண்ணி எழுதி வச்சிருக்கேன் பிஃபோர் நவுனுக்கு முன்னாடி கமா போட்டு. ம். சோ இதுதான் ரிலேட்டிவ் ஸ்டாட்ஸ். அப்ப சென்டென்ஸை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது ரிலேட்டிவ் ஸ்டாட்ஸ்னா. இந்த மாதிரி ஆர்டிக்கல் யூஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க சென்டென்ஸ் நடுவுலயே. அதுதான் ரிலேட்டிவ் ஸ்டாட்ஸ். இதுல என்னன்னா நமக்கு தெரிய வந்து கெனிட்டிவ் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். அதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளவுதான். கிளியரா? இது வந்து நாமினாட்டிவ், அதனால நான் தர்மான்னு ஸ்டார்ட் பண்ணி தர்ன்னு எழுதுறேன். இப்ப நான் அக்குசாட்டிவ்ல எழுதுறேன். தேர் பேட்சியன்ட் அக்குசாட்டிவ் எழுதுறப்ப ஒரு நாமினாட்டிவ் தேர் பேட்சியன்ட், தென் இஷ், பி ஹேண்ட்லர், had, Schmerzen. Okay, so whom I treat? நான் யாருக்கு ட்ரீட் பண்றேன்? Okay, இப்ப dative there asked them first. Okay, so help for neben. Whom I trust. அப்ப dative. புரியுதுங்களா? இதுல ஒண்ணும் இல்ல, எக்ஸாமுக்கு ஒண்ணும் இத பத்தி எதுவும் வராது. ஓகே, இப்போ நான் ஒரு கெனிட்டிவ் சென்டென்ஸ் எழுதுறேன். தர் மான் இங்க டேஷ் போட்டு தஸ் ஆட்டோ கபுட் கபுட் ஈஸ்ட். சோ கமா போட்டு வாட்டர் தௌசண்ட். ஓகே, இப்ப இத நான் வந்து கெனிட்டிவ் சென்டென்ஸ்ல எழுதணும். கெனிட்டிவ் சென்டென்ஸ்ல எழுதுறப்ப ஆட்டோவோட ஆர்டிக்கல் என்ன? நியூட்ரல். நாய்ட்ரம் இல்லையா? நாய்ட்ரம் என்ன வரும்? தஸ் ஆட்டோ. அப்ப தஸ்ஸுக்கு நான் கெனிட்டிவ்ல என்ன எழுதியிருக்கேன்? Desan. டெசன். Desan. டெசன் இல்லையா? சோ அதுதான் இங்கே வரும் ஆன்சர். இந்த மாதிரிதான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க கிராமர் பாட்டுல. கெனிட்டிவ்ல மஸ்ட்லி இப்படிதான் கேட்பாங்க. டெசன் ஆட்டோன்னு. இந்த இந்த சேஞ்சஸ் கெனிட்டிவ்ல தானே இந்த சேஞ்சஸ் நடக்குது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஜஸ்ட் ஒரு கொஸ்டின்ஸ் வரும், அவ்வளவுதான். ஓகே, ரிலேட்டிவ் ஸ்டாட்ஸ்ன்றது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அப்போ ஒரு சென்டென்ஸ் எழுதுறப்ப நம்ம ஆர்டிக்கலை பேஸ் பண்ணி ஒரு நவுனுக்கு வந்து எழுதுவோம். ஓகே, எதர் நாமினாட்டிவ், அக்குசாட்டிவ் அந்த மாதிரி. கிளியரா? அந்த டேபிள் காட்டுங்க. அதாவது ஞாபகம் வச்சுக்கணும், அந்த கெனிட்டிவ்ல சேஞ்ச் ஆகுற டேபிள ஞாபகம் வச்சுக்கணும். டாட்டிவ் ப்ளூரல்ல சேஞ்ச் ஆகுது, அப்புறம் கெனட்டிவ்ல சேஞ்ச் ஆகுது. அப்ப புக்ஸ்ல இந்த பேஜ் நடுங்க 69 கையில புக்ஸ் வந்துருந்தோம்னா 69ல ரிலேட்டிவ் ஸ்டாட்ஸ் இன் டாட்டிவ் கொடுத்துருக்காங்க. சோ அதை அப்படியே ஃபில் பண்ணி ட்ரை பண்ணுங்க. இது ஆர்டிக்கல். அப்புறமா புக்ஸ்ல வந்துட்டு ஹோம்ஒர்க் பண்ணுங்க.
அந்த கொஞ்சம் கீழே லுக் அட் த இந்த இல்லையா? ரூல். இல்லையா? ஒண்ணும் இல்ல. ரிலேட்டிவ் சாட்ஸ்னா என்னன்னா, டூ சென்டென்ஸ ஒரு சென்டென்ஸா ஜாயின் பண்ணும் கிராமரோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா? டூ சென்டென்ஸா நம்ம எழுதுறப்ப ஒரு சென்டென்ஸா வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோம். அப்போ இட் கிவ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அபவுட் எ பர்சன் ஆர் திங். Okay. Now ஓகே. for Deutsch relative pronoun we can use that, the, thus, then use பண்ணுவோம். So why we use the relative sets? It will give extra information. Some same word repeat பண்ணாம connect பண்ண formal Germanல ரொம்ப important. கிளியரா? அப்போ மெயின் கிளாஸ் நம்ம ஒரு அவுட் சென்டென்ஸ் எழுதுறோம்னா கமா போட்டு ரிலேட்டிவ் ப்ரொனோமன் எழுதிட்டு பிளஸ் நேபன் சாட்ஸ் எழுதுவோம். சென்டென்ஸ் வந்து எப்படி எழுதணும், ரிலேட்டிவ் சாட்ஸ்னா எப்படி ஃபார்ம் பண்ணணும். Okay. So how to form the relative sets? So first out sets. Okay, main class. Next we can put comma. Okay, then we write relative pronoun. Relative pronoun means we can see the tabular column, right? We have to write tabular column பார்த்தோம்ல அதை எழுதணும். Next neben sets. Neben sets at the end. Okay, verb வந்து at end neben sets எழுதுறப்போ. So example, das ist der Mann. இது வந்து ஒரு அவுட் சென்டென்ஸ். Dust is der Mann. இது வந்து ஒரு அவுட் சென்டென்ஸ். ஓகே, சப்ஜெக்ட் verb போட்டு ஒரு ஆப்ஜெக்ட் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ கமா, நான் இப்போ ரிலேட்டிவ் செட்ஸ் எழுதணும். Der, im, Krankenhaus, Arbeiter. அப்போ இதுல கமா போட்டு நம்ம எப்பயுமே நேபன் சாட்ஸ் தான் எழுதுவோம் நார்மல் சென்டென்ஸ்ல. ஆனா நான் ரிலேட்டிவ் சாட்ஸ் ஆட் பண்றேன். அப்ப கமா போட்டு தேர் இன் Krankenhaus. ஓகே, verb வந்துட்டு இந்த ரிலேட்டிவ் சாட்ஸ்னா ஒண்ணும் இல்ல, ஒரு சென்டென்ஸை எழுதுறப்ப கமா போட்டுட்டு நம்ம எப்படி மிட் வைல் யூஸ் பண்றோமோ அந்த மிட் வைல் ஓகோ எல்லாம் யூஸ் பண்ணாம நம்ம ஆர்டிகல் யூஸ் பண்ணுவோம் ரெண்டாவது தொடங்குறப்பையும் அந்த நேபன் சாட்ஸ்ல. அப்ப ரெண்டாவது தொடங்குறப்ப அந்த நேபன் சாட்ஸ்ல ஆர்டிகல் யூஸ் பண்றப்ப அது வந்து ரிலேட்டிவ் சாட்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, அந்த நேபன் சாட்ஸ் முடிக்கிறப்ப எண்டுல வந்துட்டு வேர்பா முடிக்கணும். கிளியரா? ஃபர்ஸ்ட் அவுட் சாட்ஸ், ரிலேட்டிவ் ப்ரொனோமன், யூஸ் நேபன் சாட்ஸ். இதான் ரூல். நேபன் சாட்ஸ் எழுதுறப்ப verb at end. So when to use which pronoun based on the noun gender plus cases, nominative order accusative. Okay, if you are writing a nominative subject, who is doing the action? Okay. ஓகே. So very ஈஸியா சொல்லலாம். இப்ப சப்ஜெக்ட் எழுதுறப்போ ஒரு சப்ஜெக்ட் பத்தி பேசினா நம்ம த, தி, டஸ், உன், தி. இது நீங்க இது வந்து இப்ப B1 லெவல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல, ஜஸ்ட் ரிலேட்டிவ் சாட்ஸ்னா என்னன்னு B2 என்ட்ரி ஆகுறப்ப அது நீங்க அந்த பிராக்டிஸ் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் அது கிளியரா புரியும் ரிலேட்டிவ் சாட்ஸ் அது நீங்க பண்றப்போ. ஒரு ஆப்ஜெக்ட் பத்தி பேசுறப்ப தென், தி, டஸ், தி. ஓகே, ரிலேட்டிவ் சாட்ஸ்னா ஹூ, whom, தட். இங்கிலீஷ்ல வர கான்செப்ட் தான் அப்படியே சேஞ்ச் ஆகும் எங்கேயும். ஓகே, கிளியரா? கிளார். ஓகே, விஜயா? கிளியரா? yes sir. ஓகே.
So இதிலே வந்து நம்ம prepositions, relative sets with prepositions. Relative sets with prepositions. Okay. So when a verb or noun need a preposition, ஒரு verbுக்கோ ஒரு nounக்கு preposition இருந்துச்சுன்னா அது வந்து first before the relative pronounக்கு முன்னாடி வரும். Position வந்து பாத்தீங்கன்னா first நம்ம preposition எழுதுவோம், next relative pronoun எழுதுவோம். Okay. For example, does, east, there, one. Okay. நான் இங்க இப்ப ரிலேட்டிவ் ப்ரொனவுன் தானே எழுதுறேன். ரிலேட்டிவ் செட்ஸ் எழுதுறப்ப நான் இங்க தட் திஸ் போட்டு எழுதுவோம் ஒரு சென்டென்ஸ். ஆனா இப்ப ப்ரெப்போசிஷன்ஸ் வரப்போ நான் ப்ரெப்போசிஷன்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதுவேன். மீட், தென் நான் ரிலேட்டிவ் செட்ஸ் மீட்ஸ் தெம், ஈஷ், ஆர்பைட்டர். ஓகே, தட் இஸ் த மேன் வித் whom ஐ work. புரியுதுங்களா? ரிலேட்டிவ் செட்ஸ்னா நான் நார்மல் மெயின் சென்டென்ஸ் எழுதிட்டு அது கூட கமா போட்டு நான் தர்திதஸ்ல தான் ஆரம்பிப்பேன் அடுத்த சென்டென்ஸ் நேபன் செட்ஸ், அப்புறம் வேர்பு வந்து எண்டுல முடிப்பேன். இப்ப இதே ரிலேட்டிவ் செட்ஸ் வித் ப்ரப்போசிஷனுக்கு நான் இந்த எழுதுற தர்திதஸ் ரிலேட்டிவ் செட்ஸுக்கு முன்னாடி ப்ரப்போசிஷன்ஸ் போட்டு எழுதுவேன். கிளியர்? ரிலேட்டிவ் செட்ஸ் வித் ப்ரப்போசிஷன். So prepositions always come first. ஓகே. So common prepositions வந்து நம்ம யூஸ் பண்ணோம் used in the relative sets. அது நம்ம பார்க்கலாம். Common prepositions used in relatives. So first dative preposition. Dative prepositions. So only we can use in this preposition only in dative sentence. Okay. So met. Met. So met them. Right? Met there. Next fawn. Then fawn. Fawn. On them. There. Then. See here, for dative, which one will come here? Denan. Denan எழுதிருக்கனா இங்க டேபிள்ல dative வரப்போ ப்ளூரலுக்கு. சோ அதனால அங்க dative prepositionக்கு ஏன் வந்துட்டு denan வருதுன்னு யோசிக்காதீங்க, அதுக்காக நான் இங்க காமிச்சேன். Mit வந்து preposition, நான் dative கேஸ்ல எழுதுறப்ப meet them, meet there, meet denan. கிளியரா? மேஸ்குலின், ஃபெமினின், நாய்ட்ரம் வரப்ப சேம் ஆர்டிகல் யூஸ் பண்ணிட்டு டாட்டிவ் ப்ளூரல் நான் ரிலேட்டிவ் சாட்ஸ்ல எழுதணும்னா தெனன் எழுதுவேன். ஓகே, கிளார். எஸ், அததான் நாங்க எழுதியிருக்கேன். அதை காட்டுறதுக்காக நான் திரும்ப வந்தேன். சோ அதனால இங்க தெனன் தெனன் எழுதுறேன். இது வந்து ப்ளூரலுக்கு எழுதுறப்ப டாட்டிவ்ல எழுதுவோம். ஓகே. சோ ஃபான், ஜூ, ஜூ தெம், தேர், தென் here also denan. Dative preposition only we can use in the dative sentence, not accusative. Okay. Sorry, by them, same, there, denan. Okay. Then say nach, house, side. This and all dative preposition. Clear? Then accusative. Accusative, pure. Pure we can write then, the, thus. Okay. Then Uber. Same, then the, thus. Uber. Owner. Kagan. Okay. This and all accusative preposition. Okay. For example, I'm writing dative. Thus, east, there, asked. Okay, comma, met, them, ish, gesprochen, habe. Okay.
நான் பேசின டாக்டர் இவர்தான் அப்படின்னு நம்ம சொல்றப்போ மீனிங். Okay, das ist der Arzt, mit dem ich gesprochen habe. Okay, so now we can use preposition before relative start sentence. Okay, after comma. So for über accusative. Okay, das ist das Thema über das wir diskutieren. So das ist das Thema über das wir diskutieren. Okay, நம்ம டிஸ்கஸ் பண்ற டாபிக் அப்படின்னு சொல்றது. ஸோ ப்ரப்போசிஷன்ஸ் அக்குசாட்டிவா இருந்ததுன்னா அக்குசாட்டிவ் ப்ரப்போசிஷன் சேம் தான் யூஸ் பண்ணுவோம், அதே கமா போட்டு யூபர் தான். பட் சென்டென்ஸ் வி ஹாவ் டு ரைட் அக்குசாட்டிவ் சென்டென்ஸ், இங்கே டாட்டிவ் சென்டென்ஸ். கிளியரா? clear. Yes, ma'am. இது ரிலேட்டிவ் ஸ்டாட்ஸ். ரிலேட்டிவ் ஸ்டாட்ஸ்னா ஜஸ்ட் நீங்க அந்த கெனிட்டிவ் சென்டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். டாட்டிவுக்கு தெனன் வந்து ப்ளூரல்ல மாத்து, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப சென்டென்ஸ் எழுதுறப்போ மெயின் சென்டென்ஸ் எழுதிட்டு கமா போட்டு ரிலேட்டிவ் ஸ்டாட்ஸ்ல எந்த ஆர்டிகல் நம்ம எழுதுறோமோ எழுதிட்டு பிளஸ் நேபன் ஸ்டாட்ஸ் எண்டிங் வந்து வேர்ப் வரும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். கிளியர்? Sixth lesson completed. Verb. Okay. Loose form perfect. Loose form perfect. Any idea? Loose form perfect. So form perfect என்றது past perfect ன்னு சொல்லுவோம். Okay, past perfect. So it is the past before another past. ரெண்டு பாஸ்ட்ல நடந்தத ஓகே அதுலயே ஒரு முடிஞ்ச பாஸ்ட பத்தி பேசுறது தான் வந்து ப்ளூஸ்காம் பெர்ஃபெக்ட். ஓகே, ரெண்டு விஷயம் பாஸ்ட்ல நடந்துச்சு ஓகேவா, அதுலயே ஒரு பாஸ்ட பத்தி பேசுறது தான் ப்ளூஸ்காம் பெர்ஃபெக்ட். அப்போ இந்த ஃபார்ம் வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம்? ஒன்னு வந்து ஹாபன் ஃபார்ம் வந்து ஹாட்ட, ஓகே, நெக்ஸ்ட் ஜைன் ஃபார்ம் வார் ப்ளூஸ், நெக்ஸ்ட் பார்ட்டிசிப்ஸ் வை. இதான் சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஃபார் ப்ளூஸ்காம் பெர்ஃபெக்ட். ஓகே, ஜஸ்ட் வாட் இஸ் ப்ளூஸ்காம் பெர்ஃபெக்ட் எந்த ஃபார்ம்ல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்ப வேர்ப் டைப்ஸ் நார்மல் verbs, helping verbs is the haben, so hatte will come. அப்போ நம்ம ப்ளூசம் பெர்ஃபெக்ட் பாஸ்ட்ல பேசப்போ hatte gemacht, hatte gelernt. Clear? So if you have any movement and any state change, so we can use war. So for example war gegangen. So participes why you know right already. Participes why தெரியுமா? நடத்தணுமா? ஞாபகம் இருக்கா? war gekommen. So when do we use plusquamperfect? Okay, something happened first, then another past happened. Okay, முடிஞ்ச விஷயத்த அப்புறம் நடந்துச்சு அது திரும்ப அப்படின்னு சொல்றப்போ ஓகே, something happened first, then another past happened. ஓகேவா, ஃபர்ஸ்ட் முடிஞ்சத அப்புறம் முடிஞ்ச விஷயத்த திரும்ப நடந்ததை பத்தி பேசுறோம் ஓகேவா. சோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒர்க்குக்கு போவதுக்கு முன்னாடியே சாப்பிடுவேன் ஓகேவா. ஐ ஹேட் ஈட்டன் பிஃபோர் ஐ வென்ட் டு ஒர்க். அப்போ இதை நான் ஜூயர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவேன்னா ஈஷ்
hatte gegessen. First. Later. Danach. Ich ging zur Arbeit. ஓகே. ஸோ இஷாட்ட கேகேசன் நான் ஃபர்ஸ்ட் சாப்பிடுவேன், அப்புறம் தான் நான் ஒர்க் போவேன். இது வந்து பூஸ்பம் பெர்ஃபெக்ட்ன்றது ஒரு பாஸ்ட் விஷயம் தான். அப்ப கேகன்றது டோட்டலாவே கிங்னு மாறும். ஓகே. இஷ் கிங் சூர் ஆர்பைட். புரிஞ்சுதுங்களா? ப்ளூஸ்பம் பெர்ஃபெக்ட்னா இஃப் டூ பாஸ்ட் ஈவன் ஒன் மஸ்ட் பி அ ப்ளூஸ்பம் பெர்ஃபெக்ட். ஓகேவா? ஸோ வென் ஐ அரைவ் த பேஷண்ட் ஆல்ரெடி ஸ்லெப்ட். ஓகே. ஸோ வென் ஐ அரைவ்ட் அப்ப என்ன எழுதுவோம்? அஸ் இஷ் அண்ட் கம் அரைவ்ட். ஸோ இப்போ ஒன் மஸ்ட் பி எ பூஸ்பம். ஓகே. ரெண்டுமே விஷயம் வந்து நான் அரைவ்டுன்னு சொல்றதும் வந்து பாஸ்ட் தான். பேஷண்ட் வந்து நான் அரைவ் ஆகிறதுக்கு முன்னாடி தூங்கிட்டாங்க, ஆல்ரெடி ஸ்லெப்ட் அப்படின்னு சொல்றதும் பாஸ்ட் தான். ஓகே. ஸோ டூ பாஸ்ட் ஈவெண்ட்ல ஒன்னு வந்து நான் ப்ளூஸ்பம் பெர்ஃபெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே. ஸோ hatte der Patienten geschlafen. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து சிக்னல் வேர்ட்ஸ். எது இதெல்லாம் சிக்னல் வேர்ட்ஸ்னா பிஃபோர் சிக்னல் வேர்ட்ஸ், nach dem, schon, als, vorher. Vorherனா before that. Beforeனா before. Nach demனா after. Alsனா when, past. Sorry, schon. Schon means already. So als, when, past. So அப்ப ஸோ ரிப்போர்ட்டை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி சொல்றதுக்கு nach dem ich den Bericht geschrieben hatte. ஸோ nach dem யூஸ் பண்றேன், ஃபர்ஸ்ட் nach dem யூஸ் பண்றேன். ஓகே. எனக்கு தெரிஞ்சு நீங்க கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பார்ட்டிசிப்ஸ் வைலாம் தெரியுமா? கைஸ், இல்லைன்னா நான் சென்டென்ஸ் திரும்ப எடுப்பேன் ஃபர்ஸ்ட்ல இருந்து. அப்பதான் ப்ளூஸ்பம் பெர்ஃபெக்ட் உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும். அதனால கேட்கிறேன். பர்ஃபெக்ட் சென்டென்ஸ்ல ஹாபன் சைன் போட்டு பார்ட்டிசிப்ஸ் ஒய் எண்ட் கொடுக்கும்போது பதிலா ஹேட்டன் வேரன் போடுறோம். அதுதான் ப்ளூஸ்பம் பெர்ஃபெக்ட். அப்படிதானே? ப்ளூஸ்பம் பெர்ஃபெக்ட். எஸ், கரெக்ட். புரிஞ்சுச்சா? சோ ஹாபன் சைனோட ஹாபன் சைனோட தான் அது பாஸ்ட் விஷயம் போறப்ப ஹார்ட்ட வார்ன்னு சொல்றோம். ஹார்ட்ட வார்ன்னு வரும். சோ அது வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட்க்கு பதிலா பாஸ்ட் பெர்ஃபெக்ட்க்கு அந்த பாஸ்ட் டென்ஸ். நார்மல் சென்டர் அப்ப சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் போடுவோம். ஹார்ட்ட இல்லனா வார் ஃபார்ம் போடுவோம். பிளஸ் பார்ட்டிசிப்ஸ் y எழுதும். ஓகே. அதுக்கு தான் நான் எழுதுனது ich hatte gearbeitet. இப்போ வித் nach dem. nach dem என்றது ஆஃப்டர் வேர்ட் சொன்னாலே அப்ப nach dem எழுதுறப்ப nach dem எழுதிட்டு பிளஸ் ப்ளூஸ்பம் பெர்ஃபெக்ட் எழுதிட்டு preteritum ஃபார்ம் எழுதணும் வித் before. சோ இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணணும். nach dem போட்டு பிஃபோர் போட்டு. now ப்ளூஸ்பம் பெர்ஃபெக்ட் இந்த ஃபர்ஸ்ட் பெர்ஃபெக்ட், preteritum, ப்ளூஸ்பம் பெர்ஃபெக்ட் அந்த ஒரு வே ஆஃப் சென்டென்ஸ்ல வரும் 4-5. ஃபியூச்சர் 1, ஃபியூச்சர்ஸ் y. ஸோ அதுல இதுவும் ஒண்ணு ப்ளூஸ்பம் பெர்ஃபெக்ட்ன்றது. கிளியரா? ஒன்னும் இல்ல, சேம் ஹார்ட் அண்ட் வாரன் ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளவுதான். இதுல இந்த nach dem சொன்ன இல்லையா, சூயர்ஸ் ஃபர்ஸ்ட் நேபன் செட்ஸ் மிட் nach dem எழுதலாம். nach dem ஃபர்ஸ்ட் போடலாம் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து ஒரு பாஸ்ட் விஷயத்துல நம்ம எக்ஸ்பிரஷன் பண்றப்ப erst wir fahren Gymnasium and the Ostsee. அப்போ பிரசன்ஸ் Vergangenheit, preteritum பெர்ஃபெக்ட், Vergangenheit ப்ளூஸ்குவாம்ஃபெக்ட். இது நாளைக்கு இன்னும் நான் டீட்டெயில்ஸா உங்களுக்கு எடுக்கிறேன். அந்த சென்டென்ஸ்லாம் நிறைய சொல்லணும். இப்போ அது உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆகும். ஓகே. இதோட கண்டினியூஷன்ஸ் நாளைக்கு பார்க்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்.
ப்ளூஸ்காம் பர்ஃபெக்ட்லே ஒன்றும் லெட்டர் ரைட்டிங் எழுத மாட்டோம், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும். எஸ்ட் ஃப்ரூயர் சின்ன சின்ன வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணி எழுதுவோம். ஸோ அதில் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு ப்ளூஸ்காம் பர்ஃபெக்ட்ல. ஓகே. கிளியர்?